நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 2.0. இன்னைக்கு இந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அப்கமிங் அப்டேட் அண்ட் ஈவெண்ட் இப்படி ஒன்று சொல்லலாம். ஸோ அதை பார்த்து தான் பார்க்க போறோம். அப்புறமா பார்க்குறவங்களாம் ஈபியை வந்து லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிட்டுருங்க, பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லெஜெண்டரி ஃபாஸ்ட் ஃபயர் பண்டில் வரும்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே லக்ராயில் அந்த ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்திருக்கு. இருங்க காட்டுறேன். எனக்கு வந்து ரொம்ப லோட் ஆகுது. இந்த பார்த்தீங்களா ஒரு மாதிரி அப்படி இப்படி குதிச்சு நெருப்பு ஐஸ் எல்லாம் வர மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த பண்டில் வந்து ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு தான். வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குதுங்க. லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு, அப்புறம் இந்த அக்கா பண்டிலு, பென் குயின் அக்கா பண்டிலு, அதுக்கப்புறம் ஒரு விண்டர்லேண்ட் அக்கா பண்டிலு. ஸோ விண்டர்லேண்டு இல்லை, அது கீழே என்னமோ போட்டுக்கு தெரில. அப்புறம் ஒரு விண்டர்லேண்டு மேல் காஸ்டியூமு இந்த நாள் வந்திருக்கு. அந்த அவதார் பேனர்லாம் வரல. ஸோ அப்புறம் இந்த டோக்கனும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டோக்கன் வரல, எப்படியோ போயிட்டு போகுது. ஈவெண்ட் வருதுல, அப்புறம் 400 டோக்கனுக்கு தான் இந்த பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இந்த பண்டில். ஸோ இந்த பண்டில் 400 டோக்கனுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நிறையா புது புது எமௌண்ட்லாம் அனிமேஷன்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒருத்து தான். அப்புறம் 200 டோக்கனுக்கு மேல் பண்டில், 175 டோக்கனுக்கு ஃபீமேல் பண்டில். அப்புறம் எல்லா இந்த இட்டு போன பொருட்களாக தான் இருக்குது. சரி, அது இட்டு போன பொருட்கள் எப்படியாடா இருக்கட்டும். இது வந்து எப்படியும் நீங்கள் 4000 டைமண்ட் 5000 டைமண்டு வச்சுருந்தா தான் இந்த ரிங் ஈவெண்ட்டே நீங்கள் ஸ்பின் பண்ணி இந்த பண்டில் எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பண்டில் லக்கில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் 400 டோக்கன் சேர்க்கணுமே, எப்படி சேர்க்க முடியும்? சரி, ஓகே. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மந்தோட புயா பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்துடலாமா? சரி வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிங் ஃபிஷர் கன்னு. ஸோ இந்த புயா பாஸ் ஃபுல்லாகவே இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்க போகுது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா எதுங்க இந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டியாக இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட மாதிரியே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேராஷூட் வந்து எப்போது போல சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு கொடுத்துருக்கானுங்க. ஃப்ரீயாக தாண்டா கொடுக்குறோம் வச்சுக்கோடா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவானுங்க. சரி, அப்புறம் இந்த ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னாக்கா வருது. இதில் வந்து இந்த எலக்ட்ரிக்கெலாம் ஒரு மாதிரி நெஞ்சில் அடிச்சு, அப்புறம் ஃபேண்ட்டில் ஒரு மாதிரி எலக்ட்ரிக்லாம் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பண்டில், ஃபீமேல் பண்டில். ஸோ இதை சுற்றி முட்டி பார்த்துக்கோங்க. இந்த ஃபேண்ட்டு தான் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஏதோ சொல்கிற அளவு இருக்குது. அப்புறம் இந்த முடி கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மற்றது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறந்தாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே. அடுத்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேனரு என்னமோ ஒரு மாதிரி கலந்தடிச்சு விட்ருக்கானுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஸ்கேட் போர்டு. இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கேட் போர்டு. ஸோ இந்த புயா பாஸே எலக்ட்ரிக்ன்றதுனால ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஒன்லி ஷாக்கி அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து நான் மேல் பண்டில், மெயின் பண்டில் எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜீப் ஸ்கின்னை பார்த்துருவோமா? சரியா, இதுவும் பார்த்தீங்கன்னா புயா பாஸ் தானே. இதில் ஒரு சும்மா ஏதாச்சும் அந்த எலக்ட்ரிக் பறக்கிற மாதிரி கொடுப்பானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கொடுக்கல, சும்மா பெயிண்ட் அடிச்சு தான் கொடுத்துருங்க. புயா பாஸ் 500 டைமண்ட் போடுறோம், இதுக்காகவாச்சும் ஒரு சும்மா அந்த தண்டர்லாம் ஒரு மாதிரி வர்ற மாதிரி கூட போட்டிருக்கலாம். அது போடல கிறுக்கு பசங்க. சரி, அப்புறம் வந்து இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. எப்போதும் நம்மளுக்கு வந்து டிஷர்ட்டு தான் கொடுப்பானுங்க, இந்த வாட்டி ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதுதான் மெயின் பண்டிலு. ஸோ இந்த தலையை வந்து எங்கே வந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்குங்க. இங்கே இப்போ கூட மேஜிக் கியூப்ல விட்டானுங்களே ஒரு எலும்பு கூட தலை, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதில் அப்படியே இந்த எலக்ட்ரிக்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி இருக்குது. இது வந்து பேசிக் பண்டிலு, அதாவது புயா பாஸ் எடுத்தோடனே இந்த பண்டில் தான் வரும். ஸோ இது வந்து ஓரளவு சொல்கிற அளவு இருக்குது. அந்த இது ஃபுல் பண்டில் தாங்க, அதாவது இந்த ஃபுல் மேக்ஸ் பண்டிலு. அது அப்படியே அந்த எலும்பு கொடுத்தால இந்த பார்த்தீங்களா, அந்த எலும்பு அப்படியே எடுத்துட்டானுங்க. அந்த தலையை காப்பி அடிச்சுட்டானுங்கன்னா கரினாக்குள்ளேயே காப்பி அடிச்சுட்டானுங்க. விடுங்க, இந்த அடுத்து இந்த அவத்தாரு. இதுவும் சொல்கிற அளவு ஒன்றும் இல்லை, சும்மா வச்சுக்கலாம் அவங்க தான் அவத்தார்லனா. அப்புறம் இந்த ஒரு கிரனேட் ஸ்கின்னு, இந்த தண்டரோட சிம்பிள் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி கோணல் மாடலாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு. இது வந்து ஃப்ரீ தான். இது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த டேபிள் லேம்ப்லாம் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியும் டேபிள் லேம்ப்பு. அது மேலே அந்த ஸ்கெலிட்டன் மண்டையை போட்டு வச்ச மாதிரி இருக்குங்க. இந்த டேபிள் லேம்ப் மேலே அப்படியே இந்த ஸ்கெலிட்டன், அதாவது இந்த நியூ மாடல் டேபிள் லேம்ப்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது, அப்படியே வாய்க்குள்ளேருந்து ஒரு மாதிரி வர மாதிரி. எனக்கு பார்த்தோன்னே இந்த டேபிள் லேம்ப் அவங்க தாங்க வந்துச்சு. இதை பார்க்க ஃபஸ்ட்டு லூட் பாக்ஸ் மாதிரியே எனக்கு தெரில, அப்புறமா லூட் பாக்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது வந்து M500க்கு வந்து யாரோ சும்மா கொடுத்துருக்கானுங்க, கொடுக்கணுன்றதுக்காக. போன வாட்டி AWM கொடுத்தானுங்க, இந்த வாட்டி இந்த M500 கொடுக்குறானுங்க. போன வாட்டி இல்லை, இப்போ ஓடிக்கிட்டு இருக்க புயா பாஸில், அடுத்த புயா பாஸில் இந்த M500 ஸ்கின் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் இந்த கிங் ஃபிஷர் இது அப்பயே சொல்லிட்டேன், ஒரு மாதிரி
அந்த எலும்பு மண்டையில் ஒரு மாதிரி தண்டு வர மாதிரி இருக்குது. அப்புறம் வேற என்னடா இருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பண்டில் ஆச்சு. இது பண்டிலே இல்லை, இது சைட்ரா. இந்த கோடாலி ஏன்டாடா ஃப்ரீயாக ஒரு பர்பிள் கலரில் கோடாலி கொடுத்தாங்கல்ல இந்த மெல்டிங் வாலெட்டுன்னு, அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தானுங்க. இது பூயா பாஸு டைமண்டு போடுறான். இதுக்கு சும்மா பெயிண்ட் அடிச்சு விட்டு அது மேலே சும்மா டன்று வர மாதிரி அதே யூனிக்காக இருந்துச்சுங்க அந்த ஃப்ரீயாக கொடுத்ததே இவனுங்க பாருங்க. அப்புறம் வந்து ஒரு பேகு. ஸோ இது 3rd லெவல் 1st லெவல் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தண்டரை வந்து இந்த எலும்பு கூட பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் எலும்பும் தண்டரும் சேர்ந்த மாதிரி இந்த பூயா பாஸுங்க அப்படிதான் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா. ஸோ 50வது லெவலுக்கு மேலே எல்லாம் எலும்பு தண்டு எலும்பு 2 சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. எப்படியோ இருக்கட்டும். அப்புறம் வந்து 150வது லெவலுக்கு ஒரு எமௌண்ட்டு. ஸோ நம்ம மூலிப்பெட்டு வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த இவன் மேலே டீயை கொட்டி விட்டு போயிடும். இவன் வந்து பிடிக்கிறக்குள்ள அது ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி எமௌண்ட்டு தான். இவன் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பான். இந்த 3 எமௌண்ட்டு அது இதுன்னு சர்வீஸ் பண்ணும். எவ்வளோ சர்வீஸ் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு டீயாக கொட்டி விட்டு போயிருங்க. அந்த மாதிரி எமௌண்ட் தான் எனக்கு பார்த்தோன்னே தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து 150வது லெவலுக்கு கொடுப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பண்டிலுக்காக கீழே வந்து டோக்கன் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த இங்கே கீழே ஒரு டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, தண்டர் டோக்கனு. ஸோ அந்த டோக்கன்னா நம்ம இந்த பண்டில் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஸோ இதை வச்சு இது பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மைல் ஸ்டோன் பாக்ஸ் இருக்குது தெரியுமா, ரிப்பீட்டபிள் ரிவார்டு. இதில் வந்து இந்த பேசிக் பண்டிலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுல் மேக்ஸ் பண்டில் அது கீழே இருக்குது பாருங்கள். ஸோ நில்லுங்க காட்டுறேன். இதோ இந்த ஃபுல் மேக்ஸ் பண்டிலு, இந்த எலும்புக்கூடு பண்டிலு, காப்பி அடித்த பிட் அடித்த பண்டிலு, அதுக்கப்புறம் இதாங்க பேசிக் பண்டிலு. மேலேருந்து செகண்ட் பண்டிலு, சாரி மாற்றி சொல்லிட்டேன். அடுத்து இந்த ஃபீமேல் பண்டிலு, அதுக்கப்புறம் வேற என்னடா இருக்குது. ஸோ சுற்றி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த சுட்டோனே பின்னாடி ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பூயா பாஸ் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏதோ சொல்கிற அளவு இருக்குது இந்த பூயா பாஸ். இப்போ இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா 250 டைமண்டு, அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி ஓகே. அடுத்த கோல்ட் ராயல் பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தான். ஸோ இந்த பண்டில் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பார்த்தோன்னே கோடாக இருக்குங்க. ப்ளூ கோடு, வெள்ளை கோடு, எல்லா கோடையும் வச்சு கோடாக இழுத்து விட்டுருக்கானுங்க. ஸோ பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சைடாக ஒரு கோடு, அப்புறம் ஒரு மாதிரி ஹீரோ பறவை மாதிரி ஒரு கோடு, அப்புறம் வந்து எதோ கோடாக பேண்ட்லேயும் கோடாக தான் இருக்குது. கையில் என்னத்தையோ வரைஞ்சி பெயிண்ட் அடித்து வச்சுருக்கான். டாட்டுவா பெயிண்டான்னு தெரில, ஒரு மாதிரி அடிச்சு வச்சுருக்கான். அப்புறம் மாஸ்க்கு, ஹேர் ஸ்டைலு. எனக்கு மாஸ்க்கும் ஹேர் ஸ்டைலும் தான் பிடிச்சிருக்கு. அடுத்து ஒரு VSS கன் ஸ்கின்னு. ஸோ இந்த VSS கன் ஸ்கின் கன்ஃபார்ம் வருமானா எனக்கு தெரிலப்பா. ஆனால் இதுக்கு ஒன்று இந்த ஸ்கின் வரலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இதுக்கு பதில் வரலாம். ஆனால் இது 100% கன்ஃபார்மு. இதுதான் நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயல் பண்டிலு. ஸோ ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு இது, ஐயோ வாய் வேறு ரொம்ப ரோல் ஆகுது. இது இந்த அந்த ரெட் கலர் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சில பண்டில்ஸ்லாம் ஆட் பண்ணி விட போகிறாங்க. நீங்கள் வந்து லக்ராயில் சுற்றுனா ஒருவேளை உங்களுக்கு விழுங்கும்ல அந்த ரெட் கலர் எக்ஸ்சேஞ்சிங் டோக்கனு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பச்சை கலரில் பச்சையை அடிச்சு வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்சேஞ்சிங் ஸ்டோரில் ஆட் பண்ணி விட போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபீமேல் பண்டில் ஆட் பண்ண போகிறானுங்க. ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் வந்து அந்த மேல் பண்டில் இருக்குது தெரியுமா, அந்த கோல்ட் ராயல் பண்டில், அதோட ஃபீமேல் பண்டில் மாதிரியே இருக்குது. ஸோ அந்த டிசைனில் இதுலேயும் கோடாக தான் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாமே கோடாக தான் இருக்குது. சரி ஓகேங்க, இன்னைக்கான அப்டேட்டு ஈவெண்ட்டு அப்கமிங்கில் என்னென்ன வரும் எல்லாத்தையும் சட்டுப்புட்டுன்னு பார்த்து முடிச்சாச்சு. சட்டுப்புட்டுன்னு இதே 10 நிமிஷம் ஆச்சு. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு இல்லைனாலும் இந்த மாதிரி அப்கமிங் அப்டேட் போடுறதுல அதுக்காகவாச்சும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே, நன்றி, பாய் பாய்.